பிள்ளைங்களுக்கு அடிக்கடி ஃபோன் கொடுக்குறீங்களா? ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேலை இருக்குது, பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா ஆச்சுன்னா ஃபோன் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஃபோன் கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க வந்து அதுங்க பாட்டுக்கு ஒரே இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேமும் ஏதாச்சும் யூடியூப்பில் அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ்லாம் இந்த மாதிரி அக்ரெசிவான ஓகே அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு, ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. ஓகே, இது எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்ப அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி செய்ய தோணும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் கூட இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் இதில் வந்துச்சு, ஸ்கிபிடி டாய்லெட்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து அந்த பிள்ளைங்க என்ன பண்ண பார்த்துட்டு அது வந்து ஒரு டாய்லெட்லேருந்து ஒரு அனிமேஷன் கத்தோன் மாதிரி வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல போயிட்டு இந்த பிள்ளைங்க வந்து டாய்லெட்டில் போயிட்டு ஜாமான்லாம் போடுறதான் இப்போ அந்த தடிக்கால இல்லாட்டி ஸ்கூல்ஸ் எல்லாம். ஓகே, அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூ கேம்ஸ் இந்த மாதிரி விளையாண்டு சில பேருங்க ஓகே அவங்கக்கிட்ட வந்து அந்த இதில் வந்து சேட் பண்ணுறது. ஓகே, சில பிள்ளைங்க வந்து போயிட்டு தற்கொலைக்கு ஓகே இங்கேருந்து மேலேருந்து குதிக்கணும் அந்த மாதிரிலாம் சில பேர் வந்து சேட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க. ஓகே, அப்படியே நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 1 hour கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு. ஏன்னா அவங்க கண்ணுக்கும் அது ஒரு நல்லதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்துருந்தாலும் கண்ணும் பாதிப்படையும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க நம்ம வந்து 7 வயசில் ஸ்கூலில் போய் செக் பண்ணுறப்ப அந்த 7 வயசில் வந்து அவ்வளோ பிள்ளைங்களுக்கு வந்து கண் பார்வை ப்ராப்ளம் இருக்குது. இதே ஒராங் அஸ்லி கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எந்த பிள்ளைங்களுக்கும் அந்த கண் பார்வை ப்ராப்ளம் வர மாட்டுது. அண்ட் இந்த கண் பார்வை ப்ராப்ளம் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட நம்ம கேட்டோமா எல்லாமே இந்த கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தெம் கெஜெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வேறு மாதிரி ஆக்டிவிட்டீஸ் லைக் புக்ஸ் அது மாதிரி கொடுங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம்ஸ்லாம் விளையாட விடாதீங்க. அப்படியே விளையாட விட்டாலும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது பெட்டர். தேங்க்யூ.